Hi friends, welcome to NB Max World. இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ரெடியூஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். ஃபஸ்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சிம்பிளாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் மாதிரி வச்சுக்கலாம். அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இதில் எக்ஸ் காமனாக இருக்கிறதால வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள ஒரு எக்ஸ் இருக்கும், மைனஸ் இங்கே எக்ஸ் 1 மட்டும் இருக்கும். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோமா. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ன்னு வச்சுருக்கோம். ரெண்டும் டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் x plus 1 divided by x. சம் பார்க்கலாம். x square minus 11x plus 18 divided by x square minus 4x plus 4னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் x square minus 11x plus 18 வந்து ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட்டப் பண்ணிடலாம். 18 வந்து மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும். ஒரு 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும். அதுவே அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரணும். இப்போ 2 9s are 18 வருது. அதுவே இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் ப்ளஸ் 11 தான் வருது. அப்படின்னா மைனஸ் 2 இன் மைனஸ் 9 போடலாம். மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2 9s are 18 மைனஸ் 2. அதுவே ஆட் பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 9 ஆட் பண்ணால் மைனஸ் 11. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 நம்ம வந்து இப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோம். மைனஸ் 2x மைனஸ் 9x ப்ளஸ் 18 அப்படியே போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மட்டும் எடுத்துகிட்டு இதில் வந்து காமனாக இருக்குது வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் காமனாக இருக்குது. ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 9x ப்ளஸ் 18 மைனஸ் 9 வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் 18 இருக்குது, இங்கே மைனஸ் 9 இருக்குது. அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். அதனால் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். 18 9ஆல் டிவைட் பண்ணால் 2 9s are 18. இப்போ இந்த ரெண்டில் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 காமனாக இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 9. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. இந்த 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும். அதுவே 2 வேல்யூ ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். அப்படின்னா 2 2s are 4 ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணுங்கிறதால மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 ஆகிடும். அதுவே மைனஸ் 2யும் மைனஸ் 2யும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 4 ஆகிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் 4 நம்ம எப்படி பிரிக்கலாம், மைனஸ் 2x மைனஸ் 2xன்னு பிரிச்சோன்னா ப்ளஸ் 4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xல எக்ஸ் காமனாக இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ் இருக்குது. மைனஸ் இங்கே எக்ஸ் வெளியே எடுத்ததால் 2 மட்டும் இருக்குது. இங்கே மைனஸ் 2x ப்ளஸ் 4ல் வந்து நம்ம மைனஸ் 2 காமனாக எடுத்துடலாம். அப்புறம் தான் ப்ளஸ் எக்ஸ் உள்ள வரும். எக்ஸ் இங்கே 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். இங்கே ப்ளஸ் 4 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 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 ப்ளஸ் 2 2s are 4. இப்போ ரெண்டில் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ் மைனஸ் 2 இப்போ டிவைட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் x minus 9 divided by
x minus 2. Thank you.